ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். லண்டன் பிரிட்ஜிங் ஃபாலிங் டவுனு டவுனு ஃபாலிங் டவுனு. என்னடா லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன்னு பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட், நம்ம தஞ்சாவூரில் திலகர் திடலில் சூப்பரான லண்டன் பிரிட்ஜ் செட்டப்பில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம். வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா செட்டிங்ஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க முடிஞ்சிச்சு. அங்கே உள்ள ஒரு சில பிக்சர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதோட நின்று ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே பெருசாக கடைங்க எதுவும் இல்லை. அது மாதிரி உள்ளே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக போச்சு. இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் எக்ஸிபிஷன் வந்து ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக போச்சு. ஹெவி ப்ரைஸஸ் கூட எல்லாமே அதிக ப்ரைஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைங்கள்லாம் அவ்வளோக்கு இல்லை. இந்த மாதிரி ஜான் அந்தந்த பிக்சர்ஸில் நின்றுட்டு பிக்சர் எடுத்துக்கிட்டானே தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. டிக்கெட்டு கூட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை எடுத்துகிட்டு குழந்தைங்க விளையாடுற ஒவ்வொரு விளையாட்டுகளுக்குமே 70 ரூபா 60 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒர்த்தபிளே கிடையாது. இந்த ஏர் பலூன்லலாம் வந்து ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸ் வாங்கிட்டு கூட குழந்தைங்கள விடலாம். பட் ஆனால் இதுக்கு 60 ருபீஸ் பே பண்ணி ஜான் விளையாண்டுட்டு இருந்தார். குழந்தைங்களுக்கு வேணால் விளையாடுறதுக்கு ஒர்த்து, ஆனால் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி குழந்தைங்கள விளையாட வைக்கணுமான்றது ஒரு டவுட்டு. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டான அனுபவம். நீங்களும் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் போயிடாதீங்க. இது வந்து நல்லது சொல்லணும்ல, மறைக்கக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போனீங்கன்னா மணியும் டைமும் வேஸ்ட்டுன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். உள்ளே ஒன்றும் பெரிய கடைகள் கிடையாது. கேம் 2-3 கேம் வச்சுருக்காங்க. கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் ஒரு ஆளுக்கு 70 ருபீஸ்க்கு கேமு. ஸோ அதனால் நீங்கள் போகிறது வேஸ்ட்டு தான். நான் போய் அனுபவித்ததுனால சொல்கிறேன். இதே உங்களை மாதிரி தான் நான் ஆர்வமாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி, நம்ம எக்ஸிபிஷன் போகிறது என்ன, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் பெரியவங்க டெல்லி அப்பளம் சாப்பிட்றதுக்கும் தானே. சரி ஓகே, டெல்லி அப்பளம் வாங்கலான்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்குறதுக்கு போனால் டெல்லி அப்பளம் ஒன்று 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 70 ருபீஸ். அப்புறம் ஊட்டி மிளகாய் பஜ் இதெல்லாமே 70 ருபீஸ். சும்மா நோண்டு காலிஃப்ளவர் அது 70 ருபீஸ். ஸோ டெல்லி அப்பளத்தை வாங்கிட்டு ஏண்டா வந்தோன்ற சோகத்தோட வீட்டுக்கு வந்துட்டோம். இது எங்கே திலகர் திடலில் நம்ம பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள திலகர் திடலில் நடக்குது. நீங்கள் சோகமாக போகணுன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா இந்த வருஷம் என்னோடய எக்ஸிபிஷன் ஸ்டோரி வந்து ரொம்ப சோகமாக போணுச்சு. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு கிளிப்பிங்கில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ.